திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி, வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் என பல சக்திமிக்க திருக்கோவில்கள் அருள் பாலிக்கும் ஆன்மீக பூமி இந்த திருவள்ளூர். தொழில் வளர்ச்சியில் சென்னைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாவட்டம். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கு திட்டங்கள் வழங்குவதற்கு பதிலாக இந்த திமுக இன்னல்களையே ஏராளமாக வழங்கியிருக்கிறது. திமுக அரசின் நிர்வாக திறனின்மை வெட்ட வெளிச்சமானதை நாம் திருவள்ளூரில் பார்க்கலாம். சாலையில் பள்ளம் இருக்கலாம், ஆனால் ஆவடி முகப்பேறு சாலையில் முழுக்க முழுக்க பள்ளமே சாலையாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். சென்னை அடுத்த ஆவடி அருகே ஆங்காங்கே கிடக்கும் பள்ளங்களில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகிறது. மாவட்டம் மாபுஸ்கான்பேட்டையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தற்போது கூட பெய்த மழையில் சென்னை பூந்தமல்லியில் நடந்த அவலம் இது. மழை தேங்குவதை தடுக்க ஆயிரக்கணக்கான கோடிகளை வருடா வருடம் ஒதுக்குகிறார்கள். அதெல்லாம் எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை. அத செலவு பண்ணிட்டேன். ஏட்டையா திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானாயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா? இப்படி அடிப்படை வசதிகளை வழங்குவதில் முற்றிலுமாக கோட்டை விட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. ஏங்க அப்போ தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? அடிப்படை வசதிகள் மட்டுமில்லை, சட்டம் ஒழுங்கும் இங்கு சந்தி சிரிக்கத்தான் செய்கிறது. தமிழகத்தையே உலுக்கிய அரசியல் பிரமுகரின் மரணத்தில் நேரடி தொடர்புடையவர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்து இந்த அரசின் இன்னொரு முகத்தை காட்டியது. ஒரு கொலை குற்றவாளியே அமைச்சருடன் நெருக்கமாக இருந்தால் சாமானிய மக்களால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? யூடியூபை பார்த்து வெடிமருந்து தயாரித்து வெடிக்க செய்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை பிடித்த போது அவர் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணியில் உறவினர் பெண்ணை கஞ்சா போதையில் கிண்டல் செய்த இளைஞர்களை தட்டி கேட்டு மகேஷை போதை இளைஞர்கள் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியது தொடர்பாக திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். தமிழ்நாட்டோட விடியலுக்கு என்னோடு துணை நில்லுங்க. இந்த திமுக ஆட்சியில திருவள்ளூரின் அரசு பள்ளிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். திருவள்ளூர் மாவட்ட அண்ணாமலைச்சேரி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் சாலை மறியலில். திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரத்தில் அரசு பள்ளி வகுப்பறைக்குள் மழைநீர் தேங்கியிருப்பதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளிக்குள் சுற்றுச்சுவர் இல்லாமல் புதர்கள் மண்டி கிடப்பதால் திடீரென 5 அடி நீள சாரை பாம்பு புகுந்தது. இது ஆத்தங்காரையும் ஸ்கூல் ஒன்னா இருக்கு. இதுக்கு என்ன பொறுப்பு? அரசாங்கம் தானே பொறுப்பா இருக்கணும். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இந்த பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தனது கட்சிக்காரர்களை கல்லால் அடிப்பதும் கையால் அடிப்பதும் தான் இவருக்கு முதல் பணி. இதை தவிர பகுதி நேரமாக குரலி வித்தை காட்டுவது, உதயநிதிக்கு துதி பாடுவது என காலத்தை ஓட்டுகிறாரே தவிர மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்வதாக தெரியவில்லை. நம்முடைய உதயநிதி அவர்கள் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு கோட்டம் கட்டிவன் சேரன் சொங்குட்டுவன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முந்தியெல்லாம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாதான் கூட்டம் வரும். இப்போ நம்ம உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. தோனியோட நீ உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. திருவள்ளூர் மக்களின் இன்னல்களுக்கு செவி சாய்க்காமல் இந்த மாவட்டத்தை வதைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசை அனைவருமாக ஒன்றிணைந்து விரட்டியடிப்போம். திருவள்ளூர் மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்.